அதுக்கப்புறமேலு சொன்னார், இந்த லிங்கம் இல்லாத ஜோதிர்லிங்க தலங்கள் 5, இங்கே லிங்கங்கள் வழிபடுவது கிடையாது அப்படின்னு சொன்னார். அது வந்து இந்த 5 கேதாரி தலங்கள் அப்படின்னு சொன்னார். அதுக்கு காரணத்தை அவர் சொன்னார். இந்த மகாபாரத போர் நடக்குது. அந்த போரில் வந்து இந்த பஞ்ச பாண்டவர்கள் தங்களுடைய பாவங்கள் நிறையா செஞ்சிட்டோம் அப்படின்னு நினச்சி அதை முக்தி தேடி ஒவ்வொரு சாமியார்கிட்டேயே அலையிறாங்க, முனிவர்கிட்டேயே அலையிறாங்க. அப்படி அலையும் போது இந்த நான் முனிவர் பேர் மறந்துருச்சு, அதாவது விசிஷ்டர் முனிவரை போய் பார்க்குறாங்க. அவர் சொல்கிறாரு, அப்பா நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு புண்ணியமெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம்ப்பா, உங்களுக்கு இந்த முக்தி கொடுக்கறது ஒரே ஒருத்தரால் தான் முடியும், அது சிவனால் தான் முடியும், மற்ற எவனும் கொடுக்க முடியாது, அதனால் போய் சிவனை பாருங்கப்பா அப்படின்றாரு. இவங்க கைலாயம் போகிறாங்க. கைலாயம் போனால் சிவன் அங்கே இவங்க எல்லாரும் பஞ்ச பாண்டவர்கள் எல்லாரும் வாரதை பார்த்துட்டு அவர் இவங்களுக்கு முக்தி கொடுக்க மனசு இல்லாமல் அவர் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறாரு. இவங்க அங்கேருந்து ஏமாந்துடுறாங்க. அங்கே சிவன் இல்லை. அவர் எங்கே போயிருக்காரு அப்படின்னு அவரை பின்பற்றி ஒவ்வொரு இடமாக அலைகிறாங்க. அப்படி சிவபெருமான் இவர்களை 5 இடங்களுக்கு அலைய விட்டார் அப்படின்றாங்க. அதாவது முழுமையாக தனது உருவத்தை காட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த கேதாரிநாத் ஜோதிர்லிங்க தலம் அங்கே இவருக்கு எங்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக மாடு ரூபத்தில், அதாவது ஃபுல் நந்தி ரூபத்தில் அவர்களுக்கு காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதுவும் 5 ஜோதிர்லிங்க தலங்களுக்கு இணையானது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கேதாரிநாத் ஜோதிர்லிங்க தலமாகவும் இருக்குது, ஆனால் இந்த நந்தி வழிபாடு அங்கு நடத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னார். இந்த கேதாரிநாத்தில் வந்து இந்த தென்னிந்திய பூசாரி தான் பூஜை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இது ஏப்ரல்லேருந்து தீபாவளி வரைக்கும் திறந்துருக்கும், மற்ற நாளுங்களெல்லாம் மூடி இருக்கும்ப்பா, குப்காசிங்கிற இடத்துக்கு போயிடும் அப்படின்னு சொன்னார். அதாவது இந்த தலங்களை எல்லாத்தையும் கட்டினவங்க யாரா அப்படின்னு சொன்னால் இந்த பஞ்ச பாண்டவர்கள் தான் அங்கே கட்டியிருக்கிறாங்க. இந்த ஆதிசங்கரர் மராமத்து பண்ணியிருக்கிறாரு. சங்கரர் இங்கே வந்து தேவாரம் பாடியிருக்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதாவது அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஜோதிர்லிங்க தலங்களில், அதாவது இது இந்த 5 தலமே உத்தராகண்ட் மாநிலத்தில் தான் இருக்குது. எல்லாருமே பனிப்படர்ந்த மலைகளுக்கு இடையில தான் இந்த ஜோதிர்லிங்க தலங்களெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமேல் அவர் சொன்னார், இந்த 2வது மத்திய மகேஸ்வரர் இங்கே அவங்களுக்கு என்ன அவர் காட்சி தராரு அப்படின்னா தனது தொப்புளை காட்சியாக தாராரு. அதாவது இந்த இடத்துல இன்னும் ஒரு சிறப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னா அந்த பார்வதியும் சிவனும் மது சந்திர ராத்திரி நடத்திய இடம், அதாவது தேன்நிலவு நடத்திய இடம் இதுதான்டா அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தபடி இங்கே என்னடானா இங்கேயும் வந்து தென்னிந்திய பூசாரி தான் பூஜையெல்லாம் செய்கிறாரு. இதுவும் அதே மாதிரி தான் அந்த குளிர்காலத்தில் வந்து மூடிடுவாங்க. மூடிட்டு அந்த சாமி உக்கிமத் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடும். அங்கே தான் சாமி தரிசனம் கிரிசனம் எல்லாமே அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து இந்த ருத்ரநாத் அப்படிங்கிறது என்ன, 3வது ருத்ரநாத். அதாவது சிவன் வந்து இங்கே வந்து முகத்தை காட்டியிருக்கிறாரு. அதாவது இங்கே மட்டும்தான் உலகிலே உருவ வழிபாடு சிவனுக்கு நடத்தப்படும் ஒரே ஸ்தலம், ஒரே கோவில் எதிர அப்படின்னா அந்த ருத்ரநாத் அங்கே தனது முகத்தை காட்டினார் இந்த பஞ்சபாண்டவர்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக என்ன அப்படின்னு சொன்னால் இந்த தூம்நாத், இது வந்து பனிமலையில் தான் நடந்தே போகணும் அப்படின்றாங்க. இங்கே வந்து தனது புஜத்தை காட்டியிருக்கிறாரு பஞ்சபாண்டவர்களுக்கு
அப்படின்றாரு. பனி படர்ந்த மலையில் நடந்து போய் தான் இதை தரிசனம் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னாரு. இந்த கோவில்களையும் பஞ்ச பாண்டவர்கள் தான் கட்டி இருக்கிறாங்க அப்படின்னாரு. அதுக்கு அடுத்து இந்த கல்பேஸ்வரர், இந்த கேதாரிநாத் ஸ்தலத்தின் சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், இது எப்பயுமே திறந்திருக்கும்ப்பா. அது குளிர்காலமாக இருந்தாலும் சரி, கோடை காலமாக இருந்தாலும் சரி, எப்போதும் திறந்திருக்கும் ஒரே கேதாரி தலம் எதிரா அப்படின்னு சொன்னால் இந்த கல்பேஸ்வரர் தலம் தான் அப்படின்னாரு. இங்கே ஒரு என்ன தனது உருவத்தை காட்டியிருக்காரு அப்படின்னு சொன்னால், இந்த பஞ்சபாண்டவர்களுக்கு தனது ஜடாமுடியை காட்டின ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5 ஸ்தலங்கள் இது உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னார். அதாவது அவர் சொன்னது இந்த லிங்க ஸ்தலங்கள், ஜோதிர்லிங்க தலங்கள், அப்புறம் இந்த கேதாரி தலங்கள், இதையெல்லாம் அவர் சொன்னார். அதை இந்த வீடியோவின் வாயிலாக பதிவிறக்கம் பண்ணிவிட்டேன். மற்றொன்றை அடுத்த வீடியோவில் காணலாம். நன்றி. அதே மாதிரி இன்னும் ஒரு ஜோதிர்லிங்க தலம் நேபாளத்திலையும் இருக்குது. அதுவும் இந்த பேஜ்நாத் ஜோதிர்லிங்க தலத்தை போன்ற ஒரே கதை, வைத்தியநாத் போன்ற ஒரே கதை அங்கும் இருக்குது அப்படின்னு சொன்னார். பசுபதிநாத் ஜோதிர்லிங்க தலம் நேபாளத்தில் இருக்குது அப்படின்னாரு. இதோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். மற்றொன்றை அடுத்த வீடியோவில் காணலாம். நன்றி.